கர்த்தர் எதை வெளிப்படுத்த நினைக்கிறாரோ, let's move according to his ways and his will. We are still lingering in the book of Genesis. நான் அதான் இன்னைக்கு யோசிச்சுட்டு இருந்தேன், when are we going to progress further? Exodus, மத்த புக்ஸ்க்கெல்லாம் எப்போ போறது? But God is giving us a lot of heavy meals in Genesis. அப்படிதான் நான் சொல்லுவேன். Amen. So let's open our hearts today to see what comes our way. இன்னைக்கு ஒரு it's something that you probably would have never heard all your lives. It's something that I also did not hear all my life until a particular season. இன்னைக்கு சொல்லப்படுகிற காரியங்கள் வந்து ஆழமானது, at the same time it's eye opening. நம்முடைய கண்களை திறக்கக்கூடிய வசனங்களாய் இந்த வசனங்கள் இருந்திருக்கும். நிறைய முறை இதை படிச்சிருப்போம். we would have read about it many times. But இன்னைக்கு கர்த்தர் வந்து ஒரு வேற விதத்துல இதை வெளிப்படுத்த போறாரு. Amen. I just pray that the Spirit of the Lord will move and we will be imparted with revelation today. Amen. வாசிப்போம். நம்முடைய துவக்க வசனமாய் as our introductory verse, let us dwell on Genesis chapter 45 and we will read from 18 up until 28. Genesis, ஆதியாகமம், பெரிஷித் 45 18 இருந்து 28 வரை சிஸ்டர் ஜோன் நமக்காக வாசிப்பாங்க. Let's just understand this. நிதானமா படிக்கலாம். Even if it spills over to 2 weeks, that's fine. We're not in a hurry. We want to understand the word of God clearly. Amen. Please go ahead, sister. உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன். தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் வண்டிகளை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போய் அவர்களையும் உங்கள் தகப்பனுடனே ஏற்றி கொண்டு வாருங்கள். உங்கள் தட்டுமுட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். எகிப்து தேசமுள்ளும் எங்கும் நன்மை உங்களுடையதாய் இருக்கும் என்று சொல்லி உனக்கு நான் இட்ட கட்டளையின்படியே செய் என்றார். இஸ்ரவேல் குமாரர் அப்படியே செய்தார்கள். யோசேப்பு பார்வோனுடைய கட்டளையின்படியே அவர்களுக்கு வண்டிகளை கொடுத்ததும் அன்றி வழிக்கு ஆகாரத்தையும் அவர்களுக்கு ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். பெஞ்சமினுக்கோ 300 வெள்ளிக்காசையும் 5 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். அப்படியே தன் தகப்பனுக்கு 10 கழுதைகளின் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் 10 கோழிக்கை கழுதைகள் மேல் தன் தகப்பனுக்காக வழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்று அனுப்பினான். மேலும் நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் என்று அவன் தன் சகோதரருக்கு சொல்லி அனுப்பினான். அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் வந்து, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போது தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோப்பின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடைய முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். பாருங்க, ஒரு இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு வந்து தன்னுடைய சகோதரர்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுத்து, திருப்பி நீங்க கானானுக்கு போய் என்னுடைய அப்பாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு வழி அனுப்புகிற ஒரு அருமையான ஒரு சம்பவம். Just for us to understand, Genesis 37 to 50, ஆதியாகமம் 37 இருந்து 50வது அதிகாரம் is the longest single story in the Bible. பிரேக்ஸே இல்லாத ஒரு கதை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 37 இருந்து 50வது அதிகாரம். How Joseph is reconnecting with everything. You can read it beautifully at a stretch. It's the longest single story in the Bible. அப்போ அந்த ஸ்டோரியில there's a landmark here where everything is sorted. Joseph பழசெல்லாம் மறந்தாச்சு. He's forgiven his brothers. Now he wants his father, அவருடைய அப்பா வந்து திருப்பி வரணும் அப்படின்னு he is desirous. So வசனத்துல வாசிச்சோம், வண்டிகளை கொடுத்து அனுப்புறாரு.
என்ன வெறும் வண்டியை மட்டும் கொடுத்து அனுப்பல, அதுல வழிக்கு தின்பண்டங்கள். வாட் a lovely man he was. வழியில பசிச்சா நம்ம ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புற மாதிரி he is giving them வழிக்கு தின்பண்டங்கள். உங்க அப்பாக்கு எடுத்துட்டு போறதுக்கு தனியா 10 கழுத நிறைய சாமானு, அதுல சாப்பாடு, அதுல பொருள், the clothes that you need for your journey, money. What are they going to go on a shopping trip? Now they asked, why are you giving him money? அவன் போறது பஞ்ச நாட்டுல, அங்க போய் என்னத்தை வாங்க போறான்? But nonetheless, Joseph gives him the money and he sends everything, எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிட்டு. This is what this is our crux of the study today. 27 பாருங்க. ஜோசப் கிட்ட, ஜேக்கப் கிட்ட சொல்றாங்க, யோசேப்பு உயிரோடு கூட தான் இருக்காரு, அவர் எகிப்து தேசத்துக்கே அதிபதியா இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சொல்ல கேட்டு யாக்கோபுடைய மனம் என்ன ஆயிடுச்சா? மூர்ச்சி அடைந்தது. He became unconscious. அதுதான் மூர்ச்சி அடையறதுக்கு உண்மையான ஒரு இது பாருங்க. அந்த செய்தியை கேட்ட உடனே அவரால் தாங்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் வாஸ் டிஸ்பிலீஃப். தான் பையன் உயிரோட இருக்கா அப்படின்னு நம்புறதுக்கு அவரால் முடியல. ரெண்டாவது ஓவர்வெல்மிங் ஃபீலிங். என்னது இது, 22 வருஷம் பிரிஞ்சிருந்தோம், 22 வருஷத்துக்கு அப்புறமா இப்படி ஒரு செய்தியா அப்படின்னு அவரால he was not able to handle that. But look at the next verse. அத பாருங்க. They told him all the words of Joseph. யோசேப்பு சொன்னதெல்லாம் அவருக்கு சொல்லி அவர் தன்னை கூட்டிக் கொண்டு போகும்படிக்கு அனுப்பின வண்டிகளை அவர் கண்டபோது அவருடைய ஆவி உயிர்ப்பித்தது. ஹல்லேலூயா. சொல்லனால ஆகாதது இப்ப பார்த்து அவர் விசுவாசிக்கிறாரு. My question is, what was there in those wagons that made the soul of Jacob to revive? அந்த வண்டிகள்ல இருந்த சம்பவம் என்ன? What was it? என்ன யாக்கோபுக்கு இல்லாத ஆஸ்தியா ஜோசப்புக்கு இருந்தது? யாக்கோபுக்கு இல்லாத வெள்ளியும் பொண்ணும் லைஃப் ஸ்டாக்குமா யோசேப்புக்கு அந்த நாட்கள்ல இருந்தது. Jacob was a wealthy man, but he saw the wagons. அந்த வண்டிகளை பார்க்கிறாரு, அவருடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுது. And this is the beauty of the verse 28ல Jacob becomes Israel. ஒரு வசனத்துக்குள்ள அவரோட ஆவி மட்டும் உயிர்ப்பிக்கலைங்க, அவருடைய பெர்ஸ்பெக்டிவ், அவருடைய கண்ணோட்டமே மாறிடுது. யாக்கோப்ல இருந்து இஸ்ரவேலா மாத்துறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு வசனம் தான் தேவைப்படும். ஆனா அந்த ஒரு வசனம் இடைவெளி கொடுக்க நம்ம ஆயத்தமா அப்படிங்கிறது தான் கேள்வி. But that's not where I'm going today. Amen. What is it that he saw? How did his soul revive? அவருடைய ஆத்மா எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டது? Well, before that we need to understand the verse that it's in different pieces. I'm going to try my best to put it all together. பாருங்க, the Torah is full of commandments. பழைய ஏற்பாடானது கற்பலைகளை நிறைந்த ஒரு புத்தகம். 613 அப்படிங்கிறோம். But there are many ancillary commandments that one has to keep. இதுல the most important ones we'll come to, but I want to tell you that there was a secret signal being exchanged between Joseph and Jacob. யோசேப்புக்கும் யாக்கோபுக்கும் இடையில ஒரு ரகசிய அடையாளம் மாற்றப்பட்டது. அந்த ரகசிய அடையாளம் என்ன? If you're eager to know, just raise your hand or say, okay, I want to know what you're talking about. Let's just show some love. Okay, praise God. Amen. And the ரகசிய அடையாளம் என்ன? What was the secret? Well, before that, இங்க பாருங்க, he sends his brethren away அப்படிங்கிறதுல 24, அதை மட்டும் வாசிங்க. மேலும் நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் என்று அவன் தன் சகோதரருக்கு சொல்லி அனுப்பினான். அவர்கள் புறப்பட்டு போனார்கள். பாருங்க, சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினான், அவர் புறப்பட்டு போனார்கள் அப்படின்னு இருக்கு. எங்க வரைக்கும் இந்த கான்வர்சேஷன் எங்க நடக்குது? நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க போறப்போ சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. ஒரு ஜோசப் இஸ் டெல்லிங். எங்க நடக்குது இந்த டயலாக்? நீங்க அட்மிட் பண்ணி பேசலாம். You can always talk to me. இருந்து போகும்போது எங்க இந்த வசனம் எங்க நிறைவேறுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? We need to understand the Bible fully. அப்பதான் நம்மளால போக முடியும் further. இது எகிப்துல நடந்த சம்பாஷணையா அல்லது கானான்ல நடந்த சம்பாஷணையா? எகிப்துல இருந்து வரும் வழி. எகிப்துல இருந்து புறப்பட்டு போயாச்சு இல்லையா? They are departed. அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு பார்டர்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க கிளம்பிட்டாங்க. பார்டர்ல நடைபெறுது இந்த கான்வர்சேஷன். அதுக்கு அர்த்தம் என்ன?
யோசேப்பு தன் சகோதரர்களோடு கூட அந்த எல்லை மட்டும் பிரயாணப்பட்டு போயிருக்காரு. Yes or no? Are you seeing it? He is escorting them to the border. எகிப்து தேச எல்லை வரைக்கும் அவன் போய் வழி அனுப்பும் போது என்ன சொல்றான் யோசேப்பு? சண்டை போட்டுக்காதீங்க, உங்க டாடி கிட்ட போயிடுங்க அப்படிங்கிறாரு. What is he doing? எங்க இருந்து வருது இந்த பழக்கம்? Well, let's turn with me. We are going to lay some basic foundations here. 37வது வருஷத்துக்கு அதிகாரத்துக்கு திருப்புவோம். And here we will say, go to verse 13. My questions are, what is the secret signal that was exchanged between Joseph and Jacob? Amen. என்ன ரகசிய அடையாளம் அந்த இடத்துல மாற்றப்பட்டது? என்னுடைய இரண்டாவது கேள்வி, ஏன் யோசேப்பு கானான் மட்டிக்கும் அந்த எகிப்துடைய எல்லை மட்டிக்கும் போனாரு? We are trying to establish answers to those two questions. ஓகேங்களா? அதுக்கு பதிலா நம்ம இப்ப Genesis 37 வசனம், இதுவும் நீங்க படிச்சிருப்பீங்க, வாசிக்கலாம். 12 வாசிங்களேன். 12, 13, 14 வாசிங்க. பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். ஓகே, இப்ப என்ன சொல்றாரு? செக்கேம்ல உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, உன்னை நான் அவங்க இடத்துல அனுப்ப போறேன். தமிழ்ல வா அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆங்கிலத்துல கம் அப்படின்னு இருக்கு. இதனுடைய அர்த்தம் உண்மையான எபிரேய மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா, வா, உன்னை கொஞ்ச தூரத்துக்கு நான் கொண்டு போய் விடுறேன். இந்த சீனை நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஸ்கூலுக்கு நம்ம பிள்ளைங்களை அனுப்புறோம் இல்லையா? அனுப்பிச்சுட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. ஒரு போர்ஷன் ஆஃப் த டிஸ்டன்ஸ் நம்ம கூட போறது வழக்கம் எப்பவுமே. We always journey half the distance. அப்போ in this place Jacob says, come, I will take you to them. அப்படின்னா ஷெக்கேம் வரைக்கும் அவர் போல, ஒரு பாயிண்ட் வரைக்கும் யாக்கோபும் யோசேப்பும் சேர்ந்து பிரயாணம் பண்றாங்க. This is found in the Torah. The interpretation of this verse is this: ரெண்டு பேரும் சேர்ந்து பிரயாணப்பட்டு போறாங்க, ஒரு தகப்பனும் ஒரு மகனும். அந்த தகப்பனுக்கு தெரியாது இதுக்கு அடுத்தது 22 வருஷம் கழிச்சுதான் தன் மகனை பார்க்க போறாருன்னு. அந்த மகனுக்கு தெரியாது 22 வருஷம் கழிச்சுதான் என் தகப்பனை பார்க்க போறேன்னு. They don't know what's going to happen. Amen. அப்ப ரெண்டு பேரும் பிரயாணப்பட்டு போறாங்க. And this is what blew my mind. எந்த இடத்துல தெரியுமா நிக்கிறாங்க? இது உங்களுக்கு இங்கிலீஷோ தமிழ் டெஸ்டமெண்ட்லயோ இருக்காது. This is found only in the Hebrew Bible. எந்த இடத்துல போய் நிக்கிறாங்க அப்படின்னு நான் படிக்கும்போது I was stunned. ஆபிரகாமுடைய கல்லறையில போய் யாக்கோபும் யோசேப்பும் நிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம் எந்த இடத்துல அடக்கம் பண்ணப்படுறாரோ தன்னுடைய தாத்தாவுடைய கல்றைக்கு யோசேப்பை கூட்டிட்டு போறாரு. உடனே கேட்காதீங்க கல்றைக்கெல்லாம் போலாமான்னு. தட்ஸ் நாட் த கொஸ்டின். ஓகேங்களா? போயிட்டாங்க. கல்றைக்கு போய் கூட்டிட்டு நிக்கிறாரு. அங்க நிக்கிறாரு. என்ன பேசியிருப்பாங்க ரெண்டு பேரும்? What do you think they have talked about? Well, they taught each other a lesson. இந்த இடத்துல Jacob is giving one of the most important lessons in Joseph's life. யோசேப்புடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு பாடத்தை இந்த இடத்துல யாக்கோபு கத்துக் கொடுக்கிறாரு. திருப்போம் ஆதியாகமத்தின் அதே புஸ்தகம் 18வது அதிகாரத்துக்கு நேரா திருப்போம். 18, Genesis 18 verse 1 to 4, 1 to 5 வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் ஜஸ்ட் as an aside, பின்பு கர்த்தர் அவருக்கு தரிசனமானார். அவன் கூடார வாசலிலே எந்த உட்கார்ந்திருந்தாருங்க? மம்ரேயின் சமபூமியில். மம்ரேயின் சமபூமியில் பகலின் உஷ்ண வேளையிலே. யூசுவலாவே ஆண் மக்கள்கள் கால வேளையில அவங்களுடைய கூடாரத்துல இருக்க மாட்டாங்க. This is an aside, it's not the main lesson. ஓகேங்களா? எங்க இருப்பாங்க? அவங்க தன்னுடைய வேலையை பார்த்துட்டு நம்ம எல்லாம் ஆபீஸ் போற மாதிரி அவங்களும் அவங்களுடைய டென்ட்ல இருந்து வெளியே போயிருவாங்க. ஏன் இது பர்டிகுலரா ஹைலைட் பண்ணி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆபிரகாம் விருத்த சேதனம் செய்து 3வது நாள். It was the day when Abraham was circumcised. After 3 days, he was sitting in his tent. தன்னுடைய கூடாரத்திலே உட்கார்ந்திருந்தாரு.
நல்லா கவனிங்க. வலியில இருக்காரு, வேதனையில இருக்காரு. அந்த காலத்துல எல்லாம் ஆன்டிபயோட்டிக் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. விருத்த சேதனம் பண்ணோன்னா ஜரம் வரும். அந்த ஜரத்தோட பகலின் உஷ்ண வேளையில தன்னுடைய கூடார வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. Then he sees 3 people. வாசிங்க. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷன் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்க வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். பாருங்க, he meets 3 people. இந்த 3 பேர் யாருன்னா 3 தூதர்கள். ஓகேங்களா? என்ன சொல்றாரு ஆபிரகாம்? தான் வழியில இருக்கும்போது, தனக்கு இன்கன்வீனியன்டா இருக்கும்போது 3 விசிட்டர்ஸ் வராங்க. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில விசிட்டர்ஸ் நமக்கு கன்வீனியன்டா இருக்கும்போது வரவே மாட்டாங்க. ஏண்டா வந்தீங்க அப்படின்னு கேக்குற மாதிரிதான் வருவாங்க எப்பவுமே. என்ன, பட் ஈவன் இன் ஏப்ரஹாம்ஸ் லைஃப் திஸ் வாஸ் ட்ரூ. 3 பேர் வராங்க. ஆனாலும் he doesn't forget the commandment that the Lord has given him. அதுக்குதான் ஆபிரகாம் நம்முடைய விசுவாசத்தின் தகப்பன். தான் வழியில இருந்தாலும் ஓடி போய் அவங்கள வருந்தி கூப்பிடுறாரு. வாங்க, உட்காருங்க, உங்க காலை கழுவுங்க, நான் சாப்பாடு கொஞ்சோண்டு கொண்டு வரேன், அதை சாப்பிடுங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் a commandment in the Torah. வழிபோக்கர்களை நம்ம ஆதரிக்கணும், அவங்கள நம்ம கூப்பிடணும், அவங்களுக்காக நம்ம எல்லா பணிவிடைகளும் செய்யணும். விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. அந்த விருந்தோம்பலை அனுசரிச்சுட்டு அவங்க போகும்போது பாருங்க, பாதி வழி நம்ம போகணும். That's the commandment. முழு வழி போக வேண்டாம், பாதி வழி போகணும். அதுக்குதான் இயேசு புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு, ஒரு ரோம சேவகர் உன்னை 1 மைல் தூரம் போக சொன்னா நீ எப்படி போகணுமா? யூத மாதிரி நீ பாதி வழி போகாம go the extra mile. He was a Jew. He knew what to say. பாதி வழி மட்டும் நீ போகாத, முழு தூரமும் நீ போ, பரவாயில்ல. God is going to richly reward you. Amen. So now he says he has to go back with them half the way. That's the commandment. ஓகேங்களா? அப்போ ஏப்ரஹாம் என்னெல்லாம் காரியம் செஞ்சாரு? விருந்தோம்பல். he welcomed the visitors. அவரை உட்கார வச்சாரு, அவருக்கு சாப்பாடு போட்டாரு, வருந்தி கேட்டுக்கிட்டாங்க, அவங்களும் ஓகே அப்படின்ட்டாங்க. பாதி வழி கொண்டு போய் திருப்பி விட்டாச்சு. ஓகேங்களா? This is the doctrine of hospitality. விருந்தோம்பலுடைய ஒரு உபதேசம். இதுதான் கரெக்டான உபதேசம். Many times I teach my children. I tell them when somebody is at the door, யாரா இருக்கட்டும், டன்சோவா இருக்கட்டும், ஸ்விக்கியா இருக்கட்டும், கூரியர் காரனா இருக்கட்டும், அவன் திரும்பி ஸ்டேர்ஸ் இறங்குற வரைக்கும் நீ டோர் சாத்தக்கூடாது. It's rude to close doors on people's faces. அவன் போட்டும், அந்த 6 படி இறங்கி அவன் கீழே போட்டும், அதுக்கு அப்புறமா கதை சாத்திட்டு உள்ள வாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை எப்பவுமே நம்ம எப்படிங்க வழி அனுப்புவோம்? உங்க எல்லாருக்குமே தெரியும். பாதி வழி போவீங்கல்ல, அவங்க கார் வரைக்கும் போவீங்க, அவங்க பைக் வரைக்கும் போவீங்க, அப்படிதானே வழி அனுப்புவீங்க? இல்ல வீட்லயே நின்று டாடா டாடான்னு காட்டி அனுப்பிச்சிருவீங்களா? I don't know which category you belong to, but I would prefer to go down and escort them out of the door. ஏன் தெரியுங்களா? யூதனுக்கு இந்த நம்பிக்கை, பாதி வழி அவன் போனான்னா மீதி வழி ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். That is the belief of a Jew. If I escort him halfway, the rest of the way God will be his protection. இப்ப தெரியுதுங்களா? யோசேப்பு பாதி வழி எகிப்து தேசத்தின் எல்லை வரைக்கும் தன் சகோதரர்களை கொண்டு போனான். ஆமென். இப்ப தெரியுதுங்களா? ஆபிரகாமுடைய கல்ற பாதி வழியில இருந்தது ஷெக்கேம்க்கு. அந்த இடம் மட்டுக்கும் யாக்கோபு யோசேப்பு கொண்டு போய் விடுறான். ஏன்னா ஆபிரகாம் அவருக்கு முன்னாடி அதேதான் செஞ்சாரு. And he taught his son hospitality. யோசேப்புக்கு கடைசியா கத்து கொடுத்த வேத பாடம் என்ன அப்படிங்கிறது we will be entering in a few more minutes. பட் இந்த சம்பாஷணை தான் ஆபிரகாமுடைய கல்றல நடந்தது. உன்னுடைய தாத்தா இப்படியா விருந்தோம்பல் செஞ்சாரு, இப்படியா வந்தவங்களை அனுசரிச்சாரு, இப்படியா மன்றாடினாரு, ஆகையால் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரு, நீயும் அப்படியே செய் அப்படின்னு they read a portion of the Torah together. அது என்ன போர்ஷன் அப்படின்னு I'll come to it in a little while. Any doctrine cannot be established with just one. இல்லையா? we need multiple evidences to establish the doctrine. அப்போ வாசிங்க 19 லோத் பாருங்க என்ன செய்யறாரு. 19:1 வாசிங்க. 19:1. அந்த 2 தூதரும்
அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதேமுக்கு வந்தார்கள். லோத்து சோதேமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படி அல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்தில் திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களை விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். இவருடைய பிஹேவியரும் ஆபிரகாமுடைய பிஹேவியரும் ஒரே மாதிரி இல்ல உங்களுக்கு? உபசரிப்பு செய்யறதுல அதே மாதிரி முகம் குப்புற விழுறாங்க, உள்ள கூப்பிடுறாங்க, வருந்தி கேட்டுக்கிறாங்க, சாப்பாடு போட சொல்றாங்க, சாப்பிடுறாங்க. Because hospitality was a mitzvah that you had to keep. Hospitality and விருந்தோம்பல் அப்படிங்கிறது நீங்க அனுசரிக்க கூடிய ஒரு நியாய பிரமாணம். யூதர்கள் எல்லாருமே அதை அனுசரிச்சாங்க. They did all of it. So we've already have 2 verses. I'll point you to the 3rd verse in a little while. But now I want to ask you, what is the secret signal? பாதி வழி வந்துட்டாங்க, மிஸ்துவா ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஆண்டவர் மீதி வழி பார்த்து கொள்வாரு அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை. பார்த்துக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது we will answer slowly as we progress. But now we understand the doctrine. எப்படி ஒருத்தங்களுக்கு விருந்தோம்பல் நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த பேசிக் டாக்டர் நமக்கு தெரியுது. Which is why Paul mentions it as a gift in the New Testament. The gift of hospitality. அந்த உபசரிப்பினுடைய வரம் அது எல்லாருக்கும் இருக்காது. Is not meant for everyone. Hospitality is a gift that you practice over the years. வருஷ கணக்குல அதை பிராக்டிஸ் பண்ண you become a good host. ஒரு நல்ல விருந்து உபசரிக்கிறவராய் நீங்க மாறுறீங்க. அது ஒரு வரம். அந்த வரத்தை நம்ம யாருமே கேட்கறது இல்ல. We ask for miracles, we ask for healing, we ask for interpretation, tongues, simple hospitality. Why don't we begin with that? Amen. பாருங்க, so the doctrine is laid down. ஆபிரகாம் இதெல்லாம் செஞ்சாரு, லோத் இதெல்லாம் செஞ்சாரு, மகனே நீயும் இதெல்லாம் செய்யி அப்படின்னு யோசேப்பிடத்துல யாக்கோபு சொல்றாரு. அவங்க வாசித்த வேத பகுதி என்ன? Let's turn to that. Deuteronomy, உபாகமம் 21. Let me just stop here for a minute and put myself on gallery. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுது அப்படின்னா ஒரு hand raise button இல்ல doubts இருந்ததுன்னா just put some kind of button on your reaction boxes. Are you with me so far? நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு are you clear? Have you understood what it is? This is our foundation. இது கரெக்டா இருந்தாதான் we can move forward. Amen. So I'm assuming that those of you who have not raised your hands either do not understand or don't know how to indicate. Okay-ங்களா? That doesn't matter. Let's majority vote எடுத்துட்டு we'll go forward. Okay-ங்களா? So let's move on now. அவங்க வாசித்த வேத பகுதிக்கு நேரா திருப்பலாம். Let's turn to Deuteronomy 21. இந்த வசனம் நீங்க வாசிச்சிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. But let's read it together now. It's pretty interesting. 1 to 9. And then I will compare and contrast Genesis and Deuteronomy and we will establish our ரெண்டுத்தையும் நான் ஒப்பிட்டு சொல்லிட்டு நம்மளுடைய பேசிக் ஸ்டடியை நான் உறுதிப்படுத்துறேன். 21 உபாகமம் 1ல இருந்து 9 வரைக்கும் வாசிங்க. யாக்கோபும் படித்த வேத பாடம் இதுதான். ஓகேங்களா? This is the lesson that they studied the last. வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிற ஒருவனை வெளியிலே கண்டு அவனை கொன்றவன் இன்னான் என்று தெரியாதிருந்தால் உன் மூப்பரும் உன் நியாயாதிபதிகளும் புறப்பட்டு போய் கொலை செய்யப்பட்டவனை சுற்றிலும் இருக்கும் பட்டணங்கள் மட்டும் அளப்பார்களாக. கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்து மூப்பர் வேலையில் பயன்படாதும் நுகத்தடியில் பிணைக்கப்படாதுமான ஒரு கிடாரியை பிடித்து உழுது விதையான தரிசனமான பள்ளத்தாக்கிலே அதை கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கிலே அதன் தலையை வெட்டி போட கடவர்கள். உன் தேவனாகிய கர்த்தர் தமக்கு ஆராதனை செய்யவும் கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கவும் லேவியின் குமாரராகிய ஆசாரியரை தெரிந்து கொண்டபடியால் அவர்களும் அத்தருணத்திலே வந்திருக்க வேண்டும். அவர்கள் வாக்கின்படியே சகல
சகல வழக்குக்கும் சகல காய சேதமும் தீர்க்கப்பட வேண்டும். கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்தின் மூப்பர் எல்லாரும் பள்ளத்தாக்கிலே தலை வெட்டப்பட்ட கிடாரியின் மேல் தங்கள் கைகளை கழுவி, கைகள் அந்த ரத்தத்தை சிந்தினது இல்லை, கண்கள் அதை கண்டதும் இல்லை, சிந்தினதில்லை, எங்களுடைய கண்கள் அதை காணவும் இல்லை. கர்த்தாவே, நீர் மீட்டு கொண்ட உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் குற்றமில்லாத இரத்த பழியை சுமத்தாமல் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் கிருபை உள்ளவராய் இரும் என்று சொல்வார்களாக. அப்பொழுது இரத்த பழி அவர்களுக்கு நிவர்த்தியாகும். Amen. Look at the piece of scripture that Joseph and Jacob studied together. என்ன சொல்றாங்க? ஒருத்தன் வெளியில கடக்கும் போது, அவன் கொலை செய்யப்பட்டு வெளியில கடக்கும் போது மூப்பர்கள், நியாயாதிபதிகள் எல்லாரும் வந்து ஒரு நுகம் புகுத்தாத கெடாரி, அந்த காஃப், அந்த குட்டி கண்ணுக்குட்டி, அதை எடுத்துட்டு ஒரு வேலியில போய் அந்த கண்ணுக்குட்டியை கொன்னுடுறோம். கொன்ன உடனே லேவியர்கள் எல்லாம் அந்த இடத்துல வரணும். அந்த லேவியர்களும் மூப்பர்களும் சேர்ந்து என்ன அறிக்கையிடணுங்களா? எங்களுடைய கைகள் அந்த ரத்தத்தை சிந்தவும் இல்லை, எங்களுடைய கண்கள் அதை காணவும் இல்லை, நீர் மீட்கப்பட்ட இஸ்ரவேலின் ஜனங்கள் எங்கள் மேல ரத்த பழி விழாத இருக்கும்படி இப்படி செய்வோம் அப்படின்னு இந்த பேசேஜ படிக்கிறாங்க. I'll explain to you what the secret signal was. ஓகேங்களா? Now Genesis 37:33 இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. just hold on to this. Deuteronomy 21 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Let's move on to Genesis 37. பின்னாடி ஜெனசிஸ்க்கு போலாம். 37 சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 37:33 யாக்கோபு அதை கண்டு இது என் just get it in my text here. Just give me a second. Yeah, go ahead now. Go ahead. Yeah. யாக்கோபு அதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி. Can we go back, Christy? Can we just go back the same verse? I'm just we need to read a little behind to understand it fully. Genesis 33. Let's read from please be patient with me. 37. 20 ல இருந்து வாசிங்க கிறிஸ்டி. 37:20. நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். Okay, one minute. Let's just bit by bit. நாம் அவனை கொன்று இந்த குழியில போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அவனுடைய கனவுக்கெல்லாம் இங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம் அப்படின்னு யார் சொல்றாங்க? யோசேப்பினுடைய சகோதரர்கள் சொல்றாங்க. Now I want to ask you a question. யோசேப்பு இந்த இடத்துல traveler இல்லையா? Was he somebody who was walking in the field or not? ஆமந்தானே? He was someone who was walking in the field. நல்லா கவனிங்க. அப்ப என்ன சொல்றாங்க? இவனை கொன்னுடலாம், இவனை கொன்னுட்டு we will say that his dreams are over அப்படின்றாங்க. But now look at what Reuben says in 22. படிங்க. ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவன் தகப்பனிடத்தில் திரும்ப கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது. ரத்தம் சிந்தலாகாது. Reuben knew Deuteronomy 21 very well. The same Jacob had taught Reuben also. அதே தகப்பன் தன்னுடைய மூத்த பிள்ளைக்கு கத்து கொடுத்த அதே பாடத்தை இந்த இடத்துல அந்த மூத்த குமாரன் ஞாபகம் கூறுறான். இப்போ அதுக்கு தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, 20 பிடிச்சு வச்சுக்கோங்க, Deuteronomy 21 பிடிச்சு வச்சுக்கோங்கன்னு. 7 வாசிங்க, Deuteronomy 21:7. எங்கள் கைகள் இந்த ரத்தத்தை சிந்தினதும் இல்லை, எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை. Now you read 37 what we read now. 21 the 20. அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது. ரத்தம் சிந்தலாகாது. உபாகமத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த ரத்தத்தை நாங்க சிந்தல. அப்ப ரூபன் ஞாபகப்படுத்துறான் தன் சகோதரர்களுக்கு, நமக்கு ஆல்ரெடி ஒரு கமாண்ட்மெண்ட் இருக்கு, ரத்த பழி நம்ம மேல விழக்கூடாது, அந்த ரத்தத்தை நம்ம கையில நம்ம பூசிக்க கூடாது, அவனை கொல்ல வேண்டாம் அப்படின்னு he reminds him.
அடுத்தது பாருங்க, அந்த மூப்பர்கள் எல்லாம் டியூட்ரானமில என்ன செய்யணுமா, அந்த கடாரி மேல வந்து தன்னுடைய கைகளை வைத்து அந்த ரத்த பழியை கழுவணும் இல்லையா? சோ உபாகமத்துல ஒரு 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 கடாரி அப்படின்னு இருக்கு, ஒரு ஹைஃபர்னு இருக்கு. ஆனா யோசேப்புடைய சகோதரர்கள் எதை தேடினாங்க? ஒரு ஆட்டுக்குட்டியை தேடி அதை அடிச்சு அந்த ரத்தத்துல யோசேப்புடைய வஸ்திரத்தை துவைக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? So in Deuteronomy they find a calf, in Genesis they find a goat. ரெண்டுமே running parallel now to each other. அடுத்தது பாருங்க, யோசேப்பு தனியாய் அந்த இடத்துக்கு அனுப்பப்பட்டான். தன்னுடைய தகப்பன் பாதி வழிதான் போனாரு ஆபிரகாமுடைய கல்லறை வரைக்கும். தனியா தான் பிள்ளைய அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற வருத்தம் யாக்கோபோட கூட ஆயுச நாள் ஃபுல்லா இருந்தது. அதுக்கு நாள் தான் அவருக்கு கண் பார்வையே மங்கிச்சு. அவர் யோசிச்சு பார்த்திருப்பாரு, கொஞ்சம் தூரம் என் மகனோட நான் போயிருந்தா இந்த நிலைமைக்கு அவன் ஆளா இருக்கவே மாட்டான் அப்படின்ற அந்த கில்ட் he was feeling it. ஏன் இந்த இடத்துல மூப்பர்களை கூப்பிடுறாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, எங்கேயாச்சும் மூப்பர்கள் ஒருத்தரை கொல்ல முடியுமா? அந்த சிட்டியோடைய எல்டர்ஸ் கேன் தே கில் சம்ஒன்? இல்ல. ஏன் தன்னுடைய கையை கழுவுறாங்க அப்படின்னா, இட் பாயில்ஸ் டவுன் டு தி டாக்டர் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி. மூப்பர்கள் சொல்றாங்க, இந்த வழிபோக்கனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நாங்க செஞ்சோம். அவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டோம், அவனுக்கு உபசரிப்பு கொடுத்தோம், அவனுக்கு எல்லாமே நம்ம விருந்தோம்பல் எல்லாமே செஞ்சு அவனை பாதி தூரம் வரைக்கும் வெளியில கொண்டு போய் விட்டுருக்கோம். இதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன ஆனாலும் அது என் பொறுப்பு இல்ல அப்படின்னு சொல்றதுக்குதான் அந்த இடத்துல கைய கழுவுறாங்க. ஓகேங்களா? So now you see Reuben says shed no blood. ஆதியாகமத்துல ரூபன் சொல்றாரு, நீ வந்து ரத்தத்தை சிந்தக்கூடாது, அந்த ரத்த பழி உன் மேல வரக்கூடாது. ஒரு ஆட்டுக்குட்டியினோட ரத்தத்துல அதை துவைச்சிட்டு அப்பா இடத்துல கொண்டு போ. நீ சொல்ல கூட சொல்லாத அவன் மகன் செத்துட்டான்னு, அவன் வாயால நீ அதை அறிக்கை பண்ணாத, அவரே யோசிச்சுக்கட்டும். He presumed that his son was dead. You are a victim of your presumptions. நம்ம எதை நினைக்கிறோமோ, எதை நம்ம யோசிச்சோமோ அதன்படியே ஆண்டவர் நமக்கு செய்ய நேரிடும் நிறைய நேரத்துல. So presume right. That is what I want to say as an aside. ஓகேங்களா? அப்போ Jacob sends the wagons filled with goods. நல்லா பாருங்க, அந்த வேகனுக்கு பேரு எக்லா அப்படிமோ, எபிரேய மொழியில எக்லா. அந்த வெட்டப்பட்ட கடாரியினுடைய பேரும் அதுவும் எக்லா. You understand now? Now Jacob sees Eglah coming towards him. யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து அந்த வேகன், அந்த எக்லா, எபிரேய மொழியில எக்லான்னு சொல்ற பாருங்க, அது வரது அவர் பாக்குறாரு. அந்த எக்லா என்னன்றது அவருக்கு தெரியும், யோசேப்புக்கு தெரியும், மத்த யாருக்கும் தெரியாது. Praise God, amen. That was the secret signal. டாடி, நீ கத்து கொடுத்த அந்த கடாரியினுடைய பாடத்தை நான் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன். I am sending wagons to you. ஏன் ரதங்கள் அனுப்பிச்சிருக்காமே? ரதத்துக்கு எபிரேய மொழியில வேற பதம். வேகன், அந்த வண்டி, அதுக்குதான் எக்லா அப்படின்ற அந்த பதம். சேம் வேர்ட் that is used for the heifer. பாருங்க, அப்ப அந்த வண்டி அனுப்பிச்சதுல Joseph is doing two things. ஒன்னு, he is telling his father, அப்பா, you are not guilty. அந்த பட்டணத்துடைய மூப்பர்களை போல நீங்க என்ன பாதி வழி கூட்டி போனீங்க, எனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தீங்க, என்ன ப்ராப்பரா வழி அனுப்பிச்சு வச்சீங்க, அதுக்கு மீறி நடந்தது உங்களுடைய கண்ட்ரோல்ல கிடையாது. He is absolving. அதாவது யாக்கோபுடைய அந்த குற்ற உணர்ச்சியை அந்த இடத்துல யோசேப்பு அந்த வண்டிகளை அனுப்பி மன்னிக்கிறாரு. நம்பர் 1. நம்பர் 2, he shows them the doctrine of hospitality. நீங்க எனக்கு கத்து கொடுத்த அந்த விருந்தோம்பலை நான் மறக்கல, இன்னும் என் சகோதரர்களுக்கு நான் அந்த விருந்தோம்பல் பண்ணிதான் அவங்கள நான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். This is the doctrine of hospitality. So the moment Jacob saw the wagons, his soul was revived. ஏன்னா he understood the link. The Jacob நானும் படிச்ச கடைசி வேத பாடம் 22 years கழிச்சு it's coming back to him. The last, எப்பவுமே நம்ம மரிச்சவங்களை பத்தி நினைச்சு பார்த்தோம்னா, you'll always think about the last conversation you had with them. அவங்க கூட பேசின கடைசி வார்த்தைகள் நமக்கு ஞாபகம் வரும். இந்த இடத்துல யாக்கோபுக்கு தான் மகனோடு கூட பேசின கடைசி வேத பாடம் ஞாபகம் வருது. பாருங்க, இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறவன் பாக்கியவான். ஒரு நிமிஷம் கூட யாக்கோபு யோசேப்பும் வேஸ்ட் பண்ணலங்க, ஊர்க்கதை பேசி வெட்டி கதை பேசி. அந்த ஜேர்னில கூட ஜேக்கப் had the audacity to teach Joseph a biblical lesson. ஏன்னா கடைசி காலம் வரைக்கும் அப்பாவுடைய பாதத்துல விழுந்த அந்த வேதத்தை படிக்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு பாக்கியம். If you're raised by a Christian father,
who knows the Bible, who's teaching it to you every day in the house, it is your greatest blessing. Praise God. Hallelujah. I don't mean ill to the other fathers. I love mine very dearly. I don't mean ill to him. ஆனா கர்த்தருடைய வேதத்தை தெரிஞ்சு நம்மள வழி நடத்துறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. That is the best that you can give your children. அவங்க கூட பாதி வழி நடங்க. Egla Arufa padi, according to the doctor of hospitality, walk halfway with them. The rest of the way Jesus will carry them through. Amen. You understand the sacred signal now? What is the sacred signal that they are giving each other? கடைசி வேத பாடம், அந்த ஹைஃபரை குறித்ததான, அந்த கடாரியை குறித்ததான வேத பாடம், அந்த ரத்தம் சிந்தவும் ஜோசப் கிளியரா சொல்றாரு யாக்கோபுக்கு, அப்பா அந்த ரத்தம் சிந்தப்படல, அந்த ரத்த பழி உங்க கருத்து மேல வரல, அந்த பட்டணத்து மூப்பர்களை போல நீங்க விடுதலையா ஆண்டவரை ஆராதிங்க, ஏன்னா இந்த தருணத்துக்காக தான் என்னை கர்த்தர் பிரித்து எனக்கு சொப்பனங்களை கொடுத்திருக்காரு. What a secret message buried inside that text. Isn't it exciting for you? If it is exciting, if it's something new that you've learned, why don't you show us some எதனா ஒன்னு சொல்லுங்களே, ஆமென் சொல்லுங்க, இல்லனா just give us some encouragement. Amen. Praise God. Hallelujah. Now this is great. It's absolutely beautiful. I want this to translate into what we know. Amen. So this is the doctrine of hospitality. I'll quickly sum up. I know I'm running out of time. Or 3 minutes give me, I will sum up. Number 1, doctrine of hospitality. விருந்தோம்பலுடைய உபதேசம் யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்தாரு. எப்ப கொடுத்தாரு? யோசேப்பு தன் சகோதரர்களிடத்துல செக்கேமுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஆபிரகாமுடைய கல்லறையில நின்னு ஆபிரகாம் விருந்தோம்பல் செய்வது எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கிறாரு. புரிஞ்சுதுங்களா? ஆபிரகாம் எப்படி விருந்தோம்பல் பண்ணாரு? தனக்கு இன்கன்வீனியன்டா இருக்கிற நேரத்துல, தனக்கு வலி இருக்கிற நேரத்துல மத்தவங்களை போய் விழுந்து விழுந்து உபசரிச்சு வீட்டுக்கு கூப்பிடுறாரு. இந்த காலத்துல நம்ம என்ன செய்யறோம்? போன் பண்ணா போனை கூட இருக்கிறது இல்ல, மிஸ் கால், போனா போட்டோம், அவன் தானே, திருப்பி பண்ணிக்கிட்டோம். என்ன, we are people of the covenant. உடன்படிக்கையுடைய ஜனங்கள் நம்ம அப்படி செய்யக்கூடாது. We should be responsive to people who call us or who are hospitable to us. Hospitality is a gift that you learn over the years. Paul also covets the gifts. Amen. அடுத்தது, ஆபிரகாமோட நின்னோமா? இல்ல. லோத்து கூட விருந்தோம்பல் செஞ்சாரு, அதையும் நம்ம பார்த்தோம். விருந்தோம்பல் யோசேப்பு செஞ்சாரா? செஞ்சாரு. சகோதரர் எல்லாத்துக்கும் வண்டி நிறைய சாமான் கொடுத்து அனுப்புறாரு. அந்த வண்டி யாக்கோபு பார்த்தோன்னா அவருடைய கண்ணு திறக்கப்படுது. ஏன் திறக்கப்படுது? உபாகமம் 21 வாசிச்ச அந்த வேத பகுதியை அப்படியே சிம்பாலிக்கா ஆக்ஷன்ல ஜோசப் அனுப்புறாரு ஜேக்கப்க்கு. Now they know the hidden connection is established. அப்பதான் அவர் சொல்றாரு, இஸ்ரேலா மாறி சொல்றாரு, என் பையன் உயிரோடு இருக்கான். அது மட்டும் இல்ல, that's not it. Oh, hallelujah. Even though my son is in Egypt, he has not forgotten the God of Israel. எங்க இருந்தாலும், ஹalleluya, எங்க இருந்தாலும், எந்த இடத்துல நம்ம இருந்தாலும், எகிப்திலே இருந்தாலும், இஸ்ரவேலின் ஆண்டவர் அவருடைய கற்பலகைகள், அவருடைய கை கொண்ட அந்த கமாண்ட்மெண்ட்ஸை நம்ம கை கொள்ளணும். Even in Egypt we remember the teachings of Israel. Praise God. அவங்கள போல நம்ம மாறிடக்கூடாதுங்க, அவங்க நம்மள போல மாறணும். That's the essence of Christian life. Amen. I'm really touched when I speak this to you. But let's turn to the New Testament, the Gospel of Luke. Luke எழுதின சுவிசேஷத்துக்கு நேரா நம்ம திருப்புவோம். This is called Egla Arufa in Hebrew. Egla Arufa, the chapter about the calf, and the கடாரிய வெற்ற அந்த பகுதி இருக்கு பாருங்க, அதுக்கு இதுதான் பேரு. You may remember it, you may not. அதுதான் நமக்கு தேவையில்லாத விஷயம். Let's just go into Luke 24. Let's read Luke 24. 13 இருந்து நம்ம வாசிப்போமே. வாசிமா. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது. ஒரு நிமிஷம், இதுவரைக்கும் இயேசு ஒரு வழிபோக்கன் இந்த பகுதியில. He is a co-traveler. 2 பேரும் வர்த்தமானங்களை பேசிட்டு போயிட்டு இருக்காங்க, எம்மாவூருக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க.
ஜீசஸ் himself drew near அப்படின்னு இருக்கு ஆங்கிலத்துல. இயேசுவே கிட்ட வந்துட்டாரு. பாருங்க, இத்தனை வருஷமா கூட இருந்த இயேசு கிட்ட வராரு. என்ன அது கூட தெரியல அவங்களுக்கு. they don't even know that. நடந்து போயிட்டே இருக்காங்க. அவங்க பாட்டுல சோக கதையை பேசி, நம்மள சிலர் அப்படிதான் இருக்கும். சோக கதை பேசி பேசி ஆண்டவர் எப்ப நம்ம கூட வராரு வரலங்கிறது நமக்கு தெரியாம போயிடுது. we just keep on complaining, we miss the presence of God. என்ன அப்போ now he is joining himself. அவங்க கண்ணுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கு, தெரியல. 17 வாசிமா. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமானவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். எவைகள்? எதை குறித்து பேசிட்டு இருக்கீங்க? what things are you talking about அப்படின்னு அந்த இடத்துல கேக்குறாரு. அதெல்லாம் சொல்றாங்க. அவங்க கதை ஃபுல்லா சொல்றாங்க. we don't have time to read that unfortunately. now 28 வாசிங்க. 28. அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, this is what we need to understand. The Old Testament binds in with the New. தனியா ரெண்டுத்தையும் நீங்க பிரிச்சு படிக்கவே கூடாது, பண்ணக்கூடாது, அது முடியாது. You need to understand A and then only you can progress to Z. இப்ப பாருங்க, கிராமத்துக்கிட்ட வந்துட்டாங்க, நிறைய பேசிருக்காங்க, இயேசு நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்திருக்காரு. as a fellow traveler, their journey has been enriched by Jesus. ஆண்டவர் நடந்து வந்ததால அவங்களுடைய பிரயாணம் பல மடங்கு ஒரு வேல்யூ அடிஷன், ஒரு மதிப்பை பெற்றிருக்கு. அந்த பிரயாணம் விருதாவான பிரயாணம் கிடையாது. பாருங்க, அப்போ நல்லா சிலர் சொல்லுவாங்க, இவரோட ஊருக்கு போனா சூப்பரா இருக்கும்ல, செம்மையா பேசுவாரு, நல்ல கதை சொல்லுவாரு, நல்லா சாப்பிட, நல்ல ரெஸ்டாரண்ட் காட்டுவாரு, நல்லா சாப்பிடலாம். அந்த மாதிரி the disciples are enjoying the company of Jesus. They really feel great. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஜீசஸ் இவ்ளோ சொல்லிருக்காரு அப்படின்னு. இப்போ பிரியற நேரம் வந்திருக்கு பாருங்க. they're going to separate now. இப்ப சொல்றாங்க, வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். ஆபிரகாம் வருந்தினது போல, லோத்து வருந்தினது போல, யோசேப்பு வருந்தினது போல, the doctrine of hospitality is playing in the lives of the disciples. Hallelujah. வருந்தி கேட்டுக்கொண்டாங்க, ஆண்டவரே வருந்தி, the day is fast spent. ஐயா கொஞ்சம், நாங்களும் யூதர்கள் தான், என்ன எங்களுடைய அடிப்படையான கமாண்ட்மெண்ட்ஸ் நாங்க மறக்கவே மாட்டோம். கட்டளை கொடுத்தவர்க்கே விருந்தோம்பல் செய்கிற முதல் சீஷர்கள் இவங்க 2 பேர் தான். What a joy to be you're being hospitable to the one who gave you the doctrine of hospitality. Jesus knows. அவருக்கு தெரியும். வருந்தி கேட்டுக்கொண்டாங்க. Amen. And then he goes inside. வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். Because Jesus honors hospitality. எங்கெல்லாம் நம்ம விருந்தோம்பல் செய்யறோமோ, எபிரேயர் 13 வாசிக்க நேரம் இல்ல, எந்த இடத்துல எல்லாம் நீங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உபசரிக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் தேவ தூதர்களை உபசரிக்கிறதுக்கு ஒப்பா இருக்கும். Amen. I'm not able to give you the reference right away. எபிரேயர்ல அந்த வசனம் இருக்கு 13ல, wherever you entertain strangers you entertain angels. Amen. அப்ப ஆண்டவர் உள்ள போறாரு. அந்த வீட்டுல ஆண்டவர் போன மாத்திரத்துல they just didn't stop there. ஆண்டவரே ஓரமா ஒரு பெட் போட்டுரு, அங்க போய் படுங்க அப்படின்னு சொல்லலைங்க. வருந்தி கூப்பிட்டு என்ன பண்ணாங்க? they sat at meat with them. அவங்களோடு கூட பந்தியில உட்கார்ந்தாருங்க. he is accepting the hospitality from his disciples. பாருங்க, வாசிங்க, அதை வாசிங்க சிஸ்டர். 30. அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அந்த அப்பத்தை பிட்ட மாத்திரத்துல the disciples realized இந்த அப்பம் பிடுறதோட கையே அந்த ஜீவ அப்பத்தின் கைகள் தான். the bread is the bread of life. the bread is the bread from heaven. அந்த அப்பம் தான் பரலோகத்துல இருந்து இறங்கின மன்னா. அந்த அப்பம் தான் ஜீவ அப்பம். அந்த அப்பம் சாப்பிட்டாதான் நம்மளுடைய பசிக்கு ஒரு திருப்தி
திருப்தி உண்டாகும் அப்படின்னு அந்த அப்பம் பிடுறத பார்த்த உடனே அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. When did it happen? Oh Jesus, when did this happen? It happened over a meal. எப்ப நடந்தது? ஒருத்தனை வருந்தி நம்ம கூப்பிட்டு அவரோடு கூட அப்பம் பிட்டாதான் அந்த மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். Are we being the doctrine of hospitality? Are we exploring our heart? நம்மளுடைய விருந்தோம்பல் எது வரைக்கும் இருக்குங்க? It's time to question ourselves. ஆண்டவர் அந்த எம்மாவூர் சீஷர்களுடைய கண்களை திறந்ததே அந்த டேபிள்ல தான். A table is a place of communion. It's a place of fellowship. ஐக்கியம், அன்னோன்யம், மத்தவங்களுடைய பேசுற விதம், அவங்க சாப்பிடுற விதம், இதெல்லாம் பார்த்துட்டு we come to conclusions and they said this is the bread of life. It was not, நல்லா கவனிங்க, Jesus could have made this possible with any disciple. எந்த சீஷரோடு, பேதுரு இல்ல, யோவான் இல்ல, ஜேம்ஸ் இல்ல, அந்த 3 திக் கேங் இல்ல, யார் இருந்தா? யாரோ 2 டிசைபிள்ஸ். அதுல ஒருத்தரோட பேர் தான் நமக்கு தெரியும். ஏன் நாம அந்த கிளியோபாவா இருக்க கூடாது? ஏன் நம்ம அந்த unnamed disciple நம்ம ஏன் இருக்க கூடாது? Why can't we carry a stranger along? Praise God, hallelujah. He walked with them, he communed with them, he blessed them, he opened their eyes because they knew the doctrine of hospitality. Amen. Be careful. நீங்க யாரை entertain பண்றீங்களோ, உங்களுக்கு தெரியாத நேரத்துல you're entertaining strangers. Praise God, hallelujah. I just want to show you a small painting. This is done by a very popular Christian artist in the 18th century. Rend paintings kaatita I want to close today's Bible study. One was painted by a Protestant artist, Zund abdin avarude per. He was a German. And the other was painted by an Italian artist. Nalla gavinga, Christianity is not a random religion. It has art, it has culture, it has music, it has tradition, it has all the elements of a complete religion. எந்த மதத்துக்கு எதெல்லாம் தேவையோ எல்லாமே அழகா கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கு. நம்ம வேற இடம் தேடி ஓடவே வேண்டாம். Okay, I'll just show you, just to open your eyes. I want to show you this picture. I hope you can see it. தெரியுதுங்களா? Can you see this? Yeah, this is. Yeah. Yes. Now you can see it, right? இது என்ன சீன் நினைக்கிறீங்க? What do you think this is? Painting. Which one is this? Take a guess. Go ahead. You're not wrong. Asapara. இல்ல. Asapara மத்தவங்க எல்லாம் எங்க அப்போ? This is Jesus breaking bread in the house of Emmaus. Emmaus சீடர்களோடு கூட அவர் பந்தியில உட்கார்ந்து அந்த அப்பத்தை பிடுகிறதுக்கு முன்பதாக ஏறெடுக்கப்பட்ட ஜெபம். This is that picture. I want to show you the other one. This is even nicer. I'm personally fond of the other picture. Just give me 1 second. Okay, this one here. You know this. Can you see this now? This is the painting by Zund, Robert Zund. This is the way to Emmaus. Zund's speciality was painting oak trees. Oak trees na and the periya and the branch oda thickness parunga evlo perusa irukku. It looks like a beautiful countryside la. They are travelers. They are traveling along the journey. Idha vandu and innoru picture complete panna. This is just to give you eye candy. என்ன பார்த்து சோர்ந்து போயிருப்பீங்க. So it's time for you to look at something more beautiful. Amen. So that is why I chose to share these pictures. So today we understood what is the secret signal that Joseph gave Jacob. அடையாளம் என்ன, அந்த வேத பகுதி என்ன, ரத்தம் சிந்தப்படல, பழி ஏற்றுக்கொள்ளப்படல, இன்னும் யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறாரு, எகிப்துல இருந்தாலும் இஸ்ரேலுடைய பாடங்களை அவர் மறக்கல. விருந்தோம்பல், உபசரிப்பு, the doctrine of hospitality continues in the New Testament. Emmaus சீஷர்களுடைய அந்த உபசரிப்பிலே இது தெரியுது. So I want to encourage you to be hospitable to someone this week. My little girl asked me, Amma, why they call it hospitality? Why hospital is there? அப்ப நான் சொன்னேன், they care for the sick in the hospital, இல்லடா, they care for the people who are sick. அதே போல மனம் உடைந்து வருகிறவர்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு இடம் தான் அந்த விருந்தோம்பல். என்னதான் கோபமா இருந்தாலும் நீங்க வாங்க,
எங்க கூட ஒருவேளை ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த ஆட்டிடியூட் அன்னைக்கு கம்ப்ளீட்டா மாறிடும். Amen. So let's pray for the doctor of hospitality to follow us. And I'm so glad that I was able to complete my study with you this evening. May God bless you and use you more for his glory. Shalom to all of you.